எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அழிக்க முடியாத ஃபைட்டர் ஒருத்தன் ஒரு சிட்டியோட தலைவரை போட்டு தள்ளிடுறான். அவர் சாவுக்கு பழி வாங்குறதுக்காக அவர் எடுத்து வளர்த்த 4 பசங்களும் வில்லனை எப்படியாவது போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. டோட்டல் ஊரிய கண்ட்ரோல் வச்சிருக்க வில்லன் அவங்க ஊர்ல இருக்க ஒரு சின்ன பையனை கத்தியை வச்சு விளையாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோஸ் 4 பேரும் அங்க வந்து வில்லனோட ஆட்களை அடிச்சு துவைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ஆளுங்க அடி வாங்குறத பார்த்த வில்லன் AK-47 எடுத்துட்டு வந்து எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறான். இவன் கண்ட மேனிக்கு சுடுறது பார்த்து பயந்து போன அந்த 4 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போய் மொட்டை மாடியில பதுங்கிடுறாங்க. நீங்க எங்க போனாலும் உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வில்லனும் வரான். அங்க இவங்க 4 பேர் சேர்ந்து வில்லன் கூட பயங்கரமா சண்டை போட்டு அவனோட கை காலை கட்டி அடி அவனை வெள்ளுன்னு வெளுக்கிறாங்க. ஆனா அத்தனை அடியும் வாங்கிட்டு வில்லன் மறுபடியும் எந்திரிச்சு அவங்க 4 பேரையும் ஒரு பொலந்துறான். ஹீரோ 4 பேர் சேர்ந்து வில்லனை போட்டு ஒரு 20-30 அடி அடிக்கிறாங்க. ஆனா வில்லன் 2-3 அடி தான் அடிக்கிறான். அதுவே ஹீரோஸ்க்குலாம் பயங்கரமா வலிக்குது. இவனை அடிச்செல்லாம் கொல்ல முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துறான். வில்லனோட கார்ல கயிறு சுத்தி இருக்கிறதுனால அது 4 பேர்ல ஒருத்தன் அந்த கைத்தை பிடிச்சி இவங்க 2 பேரையுமே காப்பாத்திடுறான். அப்பயும் சும்மா இருக்காத வில்லன் ஹீரோ வச்சிருந்த கத்திய வாயாலேயே கடிச்சு உடைச்சிடறான். இது தாண்டா சமயம் அப்படின்னு ஹீரோவும் அந்த உடஞ்சு போன பீஸ வில்லனை முழுங்க வச்சிடறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வில்லனை அடிக்கிறாங்க. அவன் திடீர்னு ரத்த வந்தி எடுக்கிறான். அப்புறம் தான் தெரியுது வில்லன் முழுங்கின பிளேடு இவங்க அடிக்கிறதுனால உள்ள பாடிக்குள்ள அங்க இங்கேயும் நாடி அது உடம்புல இருந்து கிழிச்சுக்கிட்டு வெளியே வர பாக்குதுன்னு. இந்த பிளேடு வெளியே வந்தா இவனை கொல்ல முடியாதரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 4 பேரும் கத்திய வச்சு அவனை மாத்தி மாத்தி குத்தி கடைசியில கொன்னுறாங்க.